அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை. இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோட தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் கச்சிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் அணிந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். மே மாதம் ஈழத்தமிழர் இறைமையை ஒருமைப்பாட்டை மீளுறுதிப்படுத்தும் மாதமாக அமைக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இந்த மே மாதத்தில் பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன. 80 ஆண்டுகளுக்கு முன்பு 17/5/1946 பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் தனது அரசமன்ற கட்டளையாக ஆர்டர் இன் கவுன்சில் என்று சொல்வார்கள், இதில் சிலோனுக்கான புதிய அரசியலமைப்பு பிரகடனப்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக 18/7/1946 1931 ஆண்டு முதலாக நடைமுறையில் இருந்த டொனமூர் அரசியலமைப்பின் 16வது அரசியலமைப்பு திட்டத்தை கடைசி அரசியலமைப்பு திட்டமாக DS சேனாயக்கா சிலோன் சட்டவாக்க சபையில் சமர்ப்பித்தார். இதனால் இவ்வாண்டு ஈழத்தமிழர் இறைமையை பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் 1833 தான் தனது சந்தை மற்றும் இராணுவ நலனுக்காக ஈழத்தமிழர் விருப்பின்றி சிங்கள இறைமையுடன் இணைத்து செயற்கையாக உருவாக்கிய சிலோன் தேசியத்தின் அரசாங்கமாக தான் நிறுவிய சிலோன் அரசாங்கத்தில் கட்டமைத்தது. ஆகவே இந்த சிலோன் அரசாங்கம் என்பது செயற்கையாக சிலோன் என்கின்ற ஒரு தேசியவாதத்தையும் சிலோன் என்கின்ற ஒரு பேரையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி தொடங்கி வைத்தது என்பது மிக முக்கியமான விடயம். அதே காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் தங்களின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலான இலங்கை தீவில் தொடர்கின்ற தங்களின் இறைமையையும் தங்களின் தேசியத்தின் ஒருமைப்பாட்டையும் மீளுற்பத்தி செய்யும் தேசிய விடுதலை போராட்டத்தில் அன்று முதல் இன்று மட்டும் ஈடுபட்டு வருகின்றனர். இது பிரிவினையும் அல்ல, இதற்கான அணுகுமுறை பயங்கரவாதம் அல்ல. இந்த உண்மையை உலக மக்களுக்கும் அனைத்து உலக நாடுகளுக்கும் வெளிப்படுத்தும் பொறுப்பு இந்த மே மாதத்தில் தாயகத்தில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் உலக இனமாக உள்ள ஈழத்தமிழர்களுக்கும் உண்டு என்பதை இலக்கு முதலில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. அந்த வகையில பிரித்தானியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறவர்கள், மத்திய அமைப்புகளியான சந்திப்புகளை செய்பவர்கள் இந்த மாதத்தில் முக்கியமாக பிரித்தானியா எங்களுடைய இந்த வரலாற்று மாற்றத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது. ஆக பிரித்தானியாவுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய விடயத்தை செலவிட வேண்டும் என்பது வலியுறுத்த வேண்டும் என்பது அந்த ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் தான் 13/11/1947 பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சோல்பரி அரசியலமைப்பு அடிப்படையிலான சிலோன் சுதந்திர மசோதா நிறைவேற்றப்பட்டு 10/12/1947 பிரித்தானியாவின் அரச கையெழுத்தை பெற்றமே வரலாறு. அடுத்த ஆண்டு அதே டிசம்பர் 10 அனைத்துலக மனித உரிமைகள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒரு வருடத்துக்கு முதல் தான் எங்களுக்கான சோல்பரி அரசியலமைப்பின் மூலமான சுதந்திரத்துக்கான மசோதா பிரித்தானிய அரசினுடைய கையெழுத்தை பெற்ற என்பது வரலாறு. அண்டையிலிருந்து இன்றைக்கு மட்டும் இந்த மனித உரிமை சாசனத்துக்கு எதிரான செயற்பாட்டை தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிராக போராடுவதுதான் எங்களுடைய வாழ்வாக இருக்கின்றது என்பதை தான் இந்த ஆசிரியர் தொடர்ந்து விளக்கமாக எடுத்து கூறுகின்றது. அதே நேரத்தில் அதனை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் 22/5/1972 நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்கின்ற நிலைக்கு அரசற்ற தேசிய இனமாக எங்களுடைய இனம் மாற்றப்பட்டது என்பதையும், அதன் பின்னணியில் 1975ஆம் ஆண்டு அடையாள குடியேற்றத்தின் மூலமாக அதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தந்த சிறுநாயம் பிரகடனப்படுத்திய தன்னாட்சி பிரகடனத்தின் மூலமாகவும், அடுத்து 1976ஆம் ஆண்டின் வட்டுக்கோட்டை தீர்மானம் வழியாகவும், வட்டுக்கோட்டை தீர்மானம் ஏற்படுவதற்கு முன்பு அதுவரை பல குழுக்களாக இருந்த ஈழத்தமிழர்களுடைய செயற்பாட்டு தன்முன்றால இருந்த போராளிகள் தமிழ விடுதலை புலிகளாக தங்களை கட்டமைத்த வரலாறும் 1976 மே 5 இடம்பெற்றது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 1977ஆம் ஆண்டில் தமிழர் தாயகத்தினுடைய குடியேற்றமாக தேர்தலை மாற்றி மக்களுடைய ஆணை வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு மே மாதம் 14 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார்கள். இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் 1978
தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வை வளர்ச்சிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து வந்த இனஅழிப்பு, இனப்படுகொலைகள், இனத்துடைப்பு, பண்பாட்டு இனஅழிப்பு இவற்றுக்கு எதிராக முறையாக கட்டமைக்கப்பட்ட சீருடைய இந்த முப்படைகளுடன் கூடிய நிர்வாக சட்ட அமூலாக்க தன்மைகளுடன் 37 ஆண்டுகள் நடத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அவற்றை இங்கு நாங்கள் விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த மாதம் வருகின்ற பொழுது வலிகள் தரும் உணர்ச்சிகள் நிறைய வரும் என்ற அந்த மாதம் மிகவும் வலிகளை தரக்கூடிய இனப்படுகொலைகளையும் மனித சித்திரவதைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரங்கேற்றிய மாதம் ஆன காரணத்தினால் இந்த மே மாதம் வருகின்ற பொழுது நிச்சயமாக உணர்ச்சிகள் கொப்பளிக்கின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஆயினும் உணர்வுபூர்வமாக அதனை மாற்றி அந்த உண்மைத்தன்மையை, அதனுடைய தியாகத்தன்மையை, அதனுடைய அர்ப்பணிப்பு தன்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளதாக இந்த மாதம் அமைகின்றது என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய மையக்கருத்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மயிலட்டியில் அனைத்துலக தொழிலாளர் நாள் அன்று மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. 36 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாதிருந்த தங்கள் காணிகளை மீளத் தருமாறு அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கன் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அரச காணியாக கைப்பற்றி 6000 ஏக்கர் நிலத்தில் 2015ஆம் ஆண்டு ஸ்ரீசேனா அரசாங்கம் 3000 ஏக்கர் சொந்த காணிகளில் மக்கள் மீளம் சென்று வாழலாமான அறிவித்தது. கொமண்டோ பங்களாவென்று ஒரு பங்களாவை கட்டுவதற்காக 200 குடும்பங்களின் காணிகளை கைப்பற்றிய அந்த காணியும் இருக்கிறது. 200 குடும்பங்களின் காணியை ஒரு கொமண்டோ பங்களா கட்டுவதற்காக மஹிந்த ராஜபக்ச கைப்பற்றினார். யோசிச்சு பாருங்கள், இந்த தூரத்துக்கு மக்களை பந்தாடுகின்ற தன்மை கொண்டதாக இந்த அரசாங்கங்கள் இருந்திருக்கின்றது. இதுகளுக்கு அடங்கும். அப்படி இருக்கின்ற பொழுது சிறிசேனா அரசாங்கத்தில 3000 ஏக்கர் காணியில நீங்கள் திரும்ப போய் குடியேறலாம் என்று சொன்னாலும் இந்த வர்த்தமானியை விலத்த இல்லை. வர்த்தமானியை விலத்தாதபடினால அவர்கள் சட்டபூர்வமாக அந்த காணி வராது என்றால் சட்டபூர்வமாக வர்த்தமானி மூலம் அந்த காணி அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு சொந்தம். அந்த காணியில போய் இவர்கள் என்ன செய்தாலும் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு மீளம் சொந்தமாக போக முடியும். அந்த காணியில இவர்கள் தங்களுடைய உழைப்பையோ அல்லது முதலீட்டையோ வைத்து எதுவுமே செய்ய முடியாது. அப்படியான சூழ்நிலை இருந்தது. அதனை மேலும் சிக்கலாக்கக்கூடிய முறையிலே 28/3/2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளியிட்ட 2430ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் வடக்கில் உள்ள 4 மாவட்டங்களில் கடலோர காணிகள் 6000 ஏக்கரை அரசுடைமையாக்கியது. காணி சுவீகரிப்புகளுக்கு, காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடி அதனை தங்களிடம் தரும்படி கேட்டிருந்தார்கள். அதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த போராட்டம் 100% சட்ட ரீதியாகவும் நியாயமானதென எடுத்துரைத்து அதற்காக குரல் எழுப்பி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குரலை அனைத்துலகிலும் நிகழ்த்தமிழர்கள் உலக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பது இலக்கினுடைய கருத்தாக இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த மக்களுக்கான வாழ்வியலை விட்டுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அத்துடன் தமிழர் என்னும் ஒருமைப்பாட்டில் தமிழர் தடுமாறுவதால் மக்கள் இறமைக்கு பாதிப்பு ஏற்படுவது ஈழத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் நாளாந்த வாழ்வாக இருப்பதை தமிழக வெற்றி கழகத்தினை ஆட்சியமைக்க தமிழக மக்களாணை வழங்கிய நிலையில் அவரை ஆட்சியமைக்க விடாது அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் உலகுக்கு எடுத்துரைக்கின்றன. அதேபோல தமிழ் மக்கள் தேசிய முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு பலமாக இருந்த வரலாற்றை சுட்டிக்காட்டி ஜோசப் விஜய் அவர்களும் அத்தகைய விதத்தில் பலத்தினை அளிக்க வேண்டும் என தனது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளதை இலக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மேல் சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. இந்த நேரத்திலே சாவச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் பாராளுமன்றத்திலே வாழ்த்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்திலே ஜனசத் பிரமண கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரட்ன தேரோ அவர் என்ன சொல்கின்றார் என்றால், எமது நாட்டில் உள்ள சில அரசியல் தலைவர்கள் தங்களது சுய கௌரவத்தை மறந்து செயல்படுகிறார்கள். பொதுவாக ஒரு நாட்டின் தலைவர் மற்றொரு நாட்டின் தலைவருக்கு உத்தியோகபூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஆனால் எமது நாட்டில் உள்ள சில மதியீனமான தலைவர்கள் தமிழகத்தில் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் நடிகை விஜய்க்கு எக்ஸ் வலைத்தளம் ஊடாக போட்டி போட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். ஒரு மாநிலத்தின் அரசியல் பாதிக்க எமது நாட்டு தலைவர்கள் இவ்வாறான கௌரவத்தை அளிப்பது அவர்கள் கட்சி தலைமைத்துவத்துக்கு அவர்கள் தேடிக்கொள்ளும் பெரும் அவமானமாகும் என்று கூறிவிட்டு, கட்சி விவகாரத்தை மையப்படுத்தி புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு ஏற்ப காய்நகத்தின் நடிகர் விஜய் போன்றவர்கள் நமது நாட்டின் விவகாரங்களுக்குள் தலையிட அனுமதிக்க முடியாது. அவர் இந்தியாவின்
ஒரு மாநிலத்தின் தலைவரை தவிர முழு இந்தியாவுக்கும் தலைவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கும் கருத்துக்களை பொதுவெளியில் கூறினால் வீதியில் இறங்கி நடமாட முடியாத நிலையை மக்கள் ஏற்படுத்துவார்கள் சொல்லி வாழ்த்து தெரிவிப்பதற்கு ஈழத்தில் இருக்கிற யாருக்குமே உரிமை இல்லை என்று சொல்லி பிக்குகள் பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்படியான ஒரு சிக்கலான நிலையத்தான் இலங்கையில் மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் அந்த நேரத்தில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆன காரணத்தினால் கடந்த வாரத்தில் சீனாவுக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சென்றிருந்தார். வருகிற வாரத்தில் சீனாவுக்கு அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் செல்ல இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கையில் வியட்நாமுடைய அரசு தலைவர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த முறை ஒன்றுமில்லாத மாதிரி கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இறங்கி இடத்துக்கு போக மட்டும் கொழும்புல இருந்த எல்லா வீதி போக்குவரத்தும் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு இதுல பார்க்கின்ற பொழுது தெற்காசியா மையப்படுத்தி உலக அரசியல் நகர்கள் இடம்பெறுவதை தெளிவாக்குகின்றது. இத்தகைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் தங்கள் உலகளாவிய அறிவு சமுதாயத்தை எதிர்வினைகள் செய்வதற்கான கட்டமைப்பாக மாற்ற வேண்டும் என்பதை இலக்கிய விவகாரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. இதுதான் இந்த வார ஆசிய தலைங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. சுருக்கமா இப்ப நீங்கள் இந்த வரலாற்று மாற்றங்களுக்கான மூல காரணம் என்று நீங்கள் கூறும்பொழுது, பிரித்தானியா தொடர்பாக கூறும்பொழுது, பலிஸ்மந்த மாதத்தில் இருக்கின்றோம். மே மாதம் என்றவுடன் 1,40,000 மேற்பட்ட மக்கள் இனக்கருவறுப்பு நடைபெற்ற இந்த மாதத்தில் 17 ஆண்டுகள் எப்படி இந்த பதிந்து வாழுகின்றவர்கள், குறிப்பாக பிரித்தானியாவில் இருப்பவர்கள், பிரித்தானியாவுக்கு இதை ஒரு சரியான வகையில் கொண்டு போய் அதை கையளித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக ஏன் செய்ய முடியாமல் இருக்கின்றது? என்ன காரணம்? நீங்கள் வியட்நாம் போரை எடுத்தாலும் சரி, அல்லது தென்னாப்பிரிக்க விடுதலை வரலாற்றை எடுத்தாலும் சரி, அல்லது சமீபத்தில் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வெளியேறிய வரலாற்றை எடுத்தாலும் சரி, எல்லாத்திலும் சாதாரண மக்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை தெளிவாக்கினால்தான் இந்த மாற்றம் பெறும். அரசியல்வாதிகளை நாடி நிற்கின்ற ஒரு குழுவாக இருக்கின்றார்கள். கிளப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது பொலிட்டிக்கல் கிளப். சரியா? அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மற்ற அரசியல்வாதி தேவையாக வருவார். மற்ற நாட்டினுடைய அரசியல்வாதி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவையாக வருவார். சந்தைக்கோ இராணுவ நலனுக்கோ இல்லை தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கோ ஒருவருக்கொருவர் அது ஒரு ஒன்றோடு ஒன்று இணைஞ்ச ஒரு கூட்டம். அந்த கூட்டம் பெரிதாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் நாங்கள் தமிழர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சிக்கலான நிலை என்னென்றால், சாதாரண மக்களுக்கு எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தின் தன்மையையோ அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தையோ தெளிவுபடுத்துறதாக இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொறுப்புமிக்க பதவியில் இருப்பவர்களை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாராளுமன்ற குழுக்களுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்க பேச கூப்பிடுகின்ற பொழுது பல நேரங்களில் கட்சிக்கு உரிய நன்கொடை கொடுத்தும் கூட கூப்பிடுற வழக்கம் கூட இருக்கின்றது. அவர்கள் வருவார்கள், பேசுவார்கள், போவார்கள். ஆனால் அவர்கள் எந்த மாற்றத்தையும் பெரிதாக ஏற்படுத்த மாட்டார்கள். 76 நாட்கள் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முன்னால அதுவும் கடும் குளிருக்கு குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், உடல் வலு இழந்தவர்கள் எல்லோருமே இருந்து போராடி பார்த்தார்கள் தானே. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்? எல்லாம் வந்தார்கள், பேசினார்கள், செய்தார்கள், போனார்கள். இவ்வளவுதான் நடந்தது. ஆனால் அதே மாற்றத்தை நாங்கள் மக்களுக்கிடையில் கொண்டு வந்திருந்தோம் என்று 1983ஆம் ஆண்டு ஆடி ஈழத்தமிழ் இனஅழிப்பை ஸ்ரீலங்கா செய்த பொழுது கார்டியன் பத்திரிகையில் தான் மிகப்பெரிய விளம்பரம் ஒன்றை 53 பிரித்தானிய மன்ற உறுப்பினர்களின் கையெழுத்துடன் போட்டார்கள். அது உலகம் முழுக்க அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்ற சிக்கலை கொண்டு வந்தார். இந்திரா காந்தி கூட அர்ஜென்டினாவை அணுகி அர்ஜென்டினா கூடத்தான் பாதுகாப்பு சபையில் ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்பு கோரிக்கையை முன்வைத்தார். அப்ப உலகளாவிய நிலையிலே நாங்கள் செயற்படுவது என்பது நாங்கள் நெச்ச மாதிரி அதை சொல்ல போனால் அரிசிக்கு மேல கூட நாங்கள் ஒரு மனவேதனைத்தான் சொல்றோம். நாங்கள் போய் நின்று பக்கத்துல படம் எடுத்து செம்பனை உடைச்சு குடிச்சு போட்டு வராதீங்கன்னு சொல்றது உங்களுக்கு மேல் இருக்கிற எந்தவித வெறுப்பையுமே இல்லை. என்னென்றால் இந்த பார்க்கைகளை கவலையாக இருக்கிறது. நீங்கள் மக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சாதாரண மக்களுக்கு இந்த பிரச்சனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இங்க வேண்டாம்,
இலங்கையில வந்து சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் கூட மலையாள மக்களுக்கும் கூட எங்கட மக்களுக்கு கூட உலகத்துக்கு இந்த பிரச்சனை தெரியும்ன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல் தலைவர்களோட நிற்கிற ஒவ்வொரு வட்டத்துக்கு தான் தெரியும். சாதாரண மக்களோட நாங்க பேசி பார்க்கின்ற பொழுதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியாது. இந்த விஷயத்துல வந்து சோவீரபாண்டியனை நாங்கள் போட்டுக்கிறனாங்கள. சோவீரபாண்டியன் வந்து சாதாரண எளியவர்களுக்கு இந்த நூல்களை வேண்டி கொடுத்து இதை கொடுத்து இந்த வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு அறிவிட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு சிலர் இருக்கிறார்கள், இல்லையா நாங்கள் கூறவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், எது உண்மையோ எது வரலாறோ அதை நீங்கள் கூறாவிட்டால் அதற்கான ஒரு எழுச்சியோ அதற்கான ஒரு மாற்றமோ ஒரு காலம் பெறாது, நடக்காது. இன்னைக்கு ஈரான் வந்து உலகத்தில் இருக்கிற ஐக்கிய சபா உறுப்பினர்களுடைய படம் எடுத்துக்கொண்டு நிற்குது. எந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுக்கான எந்த விஷயத்தை செய்யணும் அங்க போறார்கள், அங்க பேசுகிறார்கள். அதுவும் அவர்கள் அன்றைக்கு அரசவர்கள் தெளிவாக கூறினர், போகின்ற பொழுது அந்த தன்மையோடு நாங்கள் கூட்டாண்மை உள்ளவர்கள், நாங்கள் பாதிக்கப்படுகின்ற நீங்களும் பாதிக்கப்படுகிறீர்கள், நாங்கள் பங்காண்மை உள்ளவர்கள், நாங்கள் பாதிக்கப்படுகின்ற நீங்களும் பாதிக்கப்படுகிறீர்கள், இந்த தன்மையோடு நாங்கள் அணுகுறதில்லை. நாங்கள் போகின்ற பொழுது ஒன்றில் மன்றாட்டை முன்வைப்போம், இல்லாட்டி புலம்புவோம். புலம்பலும் மன்றாட்டும் ஒரு காட்டத்திலும் நடைமுறையில வந்து வேலை செய்யாது. பழைய காலத்தை பற்றி பேசியும் பிரயோசனம் இல்லை. பழைய காலத்தை பற்றி ஓரளவுக்கு பேச வேண்டும், அது வேற விஷயம். ஆனா கடந்த காலம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தன்மையும் தராது. புத்தர் வந்து விபாசன என்கின்ற புத்தருடைய போதனையில் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், நீங்கள் கடவுளை தேட முடியாது என்று சொன்னால் கடவுளை மறந்துடுங்கள். நீங்கள் வந்து விண்ணில என்ன இருக்குன்னு உங்களால தேட முடியாவிட்டாங்க. புத்தற்ற காலத்துல இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் வளர இல்லை. விண்ணில என்ன இருக்குன்னு தேட முடியாவிட்டால் விண்ணை மறந்துடுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட நாள் தான் உங்களுக்கு முன்னாலே இருக்குது. ஆனபடியா நிகழ்காலத்திலேயே வாழுங்கள். நிகழ்காலத்துல துக்க நிவாரணத்தை எவ்வளவுக்கு துக்கத்தை நீக்க முடியுமோ அவ்வளவுக்கு செயற்படுங்கள். இதுதான் தரணுவாதத்துல பெந்தமும் வந்து கிளாசிக்கல் லிபரலிசத்துல சொன்னார். அப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில தான் நாங்கள் துக்க நிவாரணத்தை கொண்டு வரலாமே தவிர, ஐயோ நேற்றைக்கு எப்படி நடந்தது இப்படி நடந்தது ஐயோ அதுதான் பேசிக்கொண்டே இருப்போம். அதிலும் இந்த கவிஞர்கள் ஆக வீரர்கள். அவர் ரெண்டு பேரை செய்வார். ஒன்றில் வந்து கடந்த காலத்தை நினைச்சு இனி இல்ல அந்த காலத்துல இல்லாம இருந்தோன்னு சொல்லி புகழ்வார். இல்லாட்டி அந்த மாதிரி இன்றைய உலகம் இல்லையே என்று இன்றைய உலகத்தை வந்து தூற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிறது, உலகத்தை எப்படி நாங்கள் பார்க்கிறோம்ன்றதுலாம் பிரச்சனையா இருக்கிறது. உலகத்தை கையாள வேண்டியது நாங்களே தவிர உலகம் எங்களை கையாளுவதில்லை. அதே மாதிரி நாளைய பற்றியும் அது நாளைய கட்டமைப்பதற்கான நிகழ்காலத்து செயற்பாடுகள் செய்யாமல் நாளைய பற்றி கனவு கண்டும் எந்த பிரயோசனமும் இல்லை. பாத்தீங்கன்னா ஈரானை பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தனக்கு தங்களுக்கு அமெரிக்கா தாக்கல் செய்வார்கள் அவர்களுக்கு தெரியும். எவ்வளவு நுட்பமாக எல்லாம் வேலை செய்கின்றார் என்பது தெரிகிறது. ஏன் நத்தஞ்சாக வந்து மனிதாயத்துக்கு எதிரான படு மோசமான ஒரு இனஅழிப்பை செய்யவும் கூட அந்த இனஅழிப்பை அவர் எப்படி திட்டமிட்டு செய்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. எவ்விதம் அந்த இனஅழிப்பை செய்வதற்கான அந்த தன்னுடைய பலத்தை பிரிக்கிக் கொண்டார் என்பதை காணக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே நிகழ்காலத்தில் வாழுங்கள். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு முதல் இளம் சமுதாயம் தான் நிகழ்காலத்துக்குரியது. எல்லா மனிதருக்கும் 40 வயசு மட்டும் கருவளத்தை மையமாக வைத்து இயற்கை வந்து அவர்களுடைய உடல் வளத்தை கட்டமைக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதன் பின்பு 40 வயசிலிருந்து தேய்மானம் தொடங்கிவிடும் என்பது எல்லோரும் கூறுகின்ற ஒன்று. ஆகவே இந்த 25 வயசுக்கும் ஆகக்கூடால் 18 வயசுக்கும் 40 வயசுக்கும் இடப்பட்ட காலம்தான் போராட்டத்துக்குரிய காலம். அந்த காலம்தான் மாற்றத்துக்குரிய காலம். அவர்கள் எத்தனை பேரை நாங்கள் வந்து அவர்களுடைய எண்ணப்படி செயல்படுவதற்கு அனுமதிக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அரசர்களே, புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்த எங்களுடைய விடயங்கள் தொடர்பாக நான் கூறிய அந்த வரலாறு மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்துவது என்று கேட்ட விடயத்துக்கு மாஸ்டர் கூறும்பொழுது இன்னொரு விடயத்தை கூறினார். அதாவது தாயகத்தில் அறிவூட்டல், தெளிவூட்டுவது, வரலாற்றை தெரியப்படுத்துவது முக்கியம் என்ற விடயங்களை கூறும் பொழுது அங்கே இருக்கின்ற எளியவர்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 18, 20, 25 வயது என்று சொல்லும் பொழுது போராட்ட காலங்களில் அவர்கள் குழந்தைகளாக இருந்தார். ஆனால் அவர்களுக்கு இந்த போராட்டங்கள் தொடர்பாக, எங்களுடைய மண் பிரச்சனை தொடர்பாக, மண் மீட்பு தொடர்பாக எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிற
தொடர்ந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இப்படியே எங்களை வாழ விடுங்கள் என்றுதான் சிலர் கூறுகிறார். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார நாயக்குடைய அரசாங்கம் குழப்பகரமான செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இது ஒரு நாடு ஒரு சட்டம், நாங்கள் எல்லோரும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறும் பொழுது இது எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழர் தாயகத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய நேரங்க பொழுதுபோக்கு எல்லாமே ஒரு வேற பக்கத்தில் இருக்கின்றது. இது எவ்வாறு இந்த எங்களுடைய இனத்தினுடைய விடுவிக்கான இந்த பாதையை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கு காரணம் என்ன? வரலாற்றை ஒரு மறந்த இனமாக மெல்ல மெல்ல நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணமாக வந்தது இந்த நாங்கள் அதாவது இந்த அனைத்துலக அதாவது என்னத்தை யோசிக்கிறோம் என்று சொன்னால், தனது சொந்த மக்களையும் தன்னையும் நம்பாது ஏனைய உலக நாடுகளையும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற செயலற்ற அமைப்புகளையும் பக்கத்து நாட்டு அரசியல்வாதிகளையும் வெளிநாடுகளில் அரசியல்வாதிகளையும் தங்களுக்கு ஏதோ முடிவை கொண்டு வருவார்கள் என்று ஒரு சிலர் ஏமாற்றியதும், அதை நம்பிய பலர் அதை தெரிந்தும் கொண்டு பலர் பேசாமல் இருந்ததும், அதை தெரியாமல் பலர் அதற்குள் விழுந்ததும் இன்றைக்கு இந்த போராட்டத்தை இவ்வளவு தூரம் சீரழித்திருக்கின்றது. இதற்கான பொறுப்பை எல்லோரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போது மாஸ்டர் கூறினார். அதாவது ஒரு தேரர் கூறியார், அதாவது ஒரு மாநிலத்தின் தலைவருக்கு வாழ்த்து சொல்வது என்று. உங்கள் நாட்டை விட 3 தொடக்க 4 மடங்கு அதிக சனத்தொகை கொண்டது அந்த மாநிலம். அவங்களோட குப்பை அல்ற பட்ஜெட் தான் உங்களோட பட்ஜெட்டாக இருக்கு. அதற்குத்தான் அவர் தலைவராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதை ஒன்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அது இன்னொரு நாடு. அதை எமது மக்களிடம் இருக்கின்ற குழப்பம் என்னென்று சொன்னால், அந்நியர்கள் எமக்கு போராடி விடுதலையை பெற்று தருவார்கள். ஐக்கிய நாடுகள் சபை காசா மக்களுக்கு மட்டும் உதவவில்லை, கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை. இப்போது அமெரிக்காவுக்கும் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. என்றால் அது உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கொஞ்சம் பேர் திரிகிறாங்களே, அவங்க இவ்வளவு ஏமாற்றுக்காரங்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்லவில்லை. இந்த ப்ளூம்பர்க் ஊடகம் இன்றைக்கு போட்டிருக்கிறது. அமெரிக்க செய்தி நிறுவனமான ப்ளூம்பர்க் ஐக்கிய நாடுகள் சபையின் பயனற்ற தன்மையையும் அர்த்தமற்ற தன்மையையும் கேலி செய்ததோடு அதனை ஒரு ஜோம்பி அமைப்பு என்றும் வர்ணித்துள்ளது என்று சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதை மார்க்கோ ரூபியோ நேற்று சொன்னார், ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த அனைத்துலக சமூக சபையும் ஒரு காமுசை திறக்க உங்களால் முடியாவிட்டால் நீங்களே இருந்தன்று. இவ்வளவு நாளும் மற்றவங்களும் அதைத்தானே கேட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு விளங்குகிறது. அப்ப அமெரிக்காவுக்கே உதவவே இல்லையாம் என்றால் இந்த பேப்பரையும் பேரையும் கொண்டு திரிகிறாங்க 4-5 பேர். என்னடா உங்கள் மக்கள் பலத்தை நான் அடிக்கடி கூறுவதுதான், உங்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டியது யார்? அமெரிக்காவோ ஐக்கிய நாடுகள் சபை? உங்கள் மக்கள். விடுதலை புலிகள் யார் அங்கீகரித்தது? ஆனால் ஏன் நோர்வே பேசியது? மக்கள் தான் அங்கீகாரம் கொடுத்தார்கள். நீங்கள் அசைக்க இயலாது. மக்கள் அங்கீகாரத்தை கொடுத்தால் நீங்கள் அசைக்கவே முடியாது. இன்றைக்கு ட்ரம்ப் கேவலமாக இருக்கலாம், அல்லது பொய் கூறுவராக இருக்கலாம், பித்தலாட்டக்காரராக இருக்கலாம், அது வேறுபடிய. மக்கள் கொடுத்து விட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலதான் இன்றைக்கு விஜய். நீங்கள் எப்படித்தான் தலைகளா குத்தி முறிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்றால் மக்களிட தெரிவு. அது ஒரு போராட்டம் என்று உங்களுக்கு தெரியும். 80ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிறந்தவர்கள் ஒரு போராட்டம். நேபாளம், பங்களாதேசம், இலங்கை, இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் அலையை கிளப்பி கொண்டு வந்தது. அது யாரும் எதிர்பார்க்கல தமிழ்நாட்டில் வந்தது முடியும் என்று சொல்லி. தமிழ்நாட்டிலும் அதே அலை ஒன்றுதான் வந்திருக்கின்றது. பதவி ஏற்காத தடை வந்தால் மெரினா பீச்சை போர்க்களமாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கிட்ட போக மாட்டார்கள் என்ற தடுக்க முடியாது. இளைஞர்கள்ட படை அது 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 உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுல என்ன செய்தவங்க. அப்ப இவர்களுக்கு தெரியும். அப்ப என்னென்று சொன்னால், நாங்கள் முதலில் மற்றவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடன் நல்லுறவை பேண வேண்டும். அவ்வளவுதான் தவிர அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், உங்களுக்காக ஒன்று செய்வார்கள். ஆனால் உங்கள் சாணக்கியத்தான் அவர்களை செய்ய வைக்கலாம். இப்ப மாஸ்டர் கூறியது போல ஈரான்
ஹமேனியை கொண்டவுடன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஓடினதோ இல்லை, அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிற பின் சல்மான் வந்து எங்களுக்கு போராடி தருவார் என்று ஈரான்காரர் எல்லாம் போய் நின்றாங்களா, காசியை திருப்பினாங்களா? இல்லை. பின் சல்மானோ குவைத்தோ நான் எந்த விடுதலையே நான் தான் போராடணும். எப்போது நீங்கள் அதிலிருந்து தவறினீங்களோ அன்றே எமது போராட்டம் இறந்து விட்டது. நான் அடிக்கடி கூறுவதுண்டு, புலி நீக்க அரசியல் என்று கூறுவார்கள். அதை இலங்கை செய்யவில்லை, இந்தியா செய்யவில்லை, அமெரிக்கா செய்யவில்லை. செய்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான் அதை செய்தார்கள். அதன் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மாற்றினார்கள். ஒவ்வொரு என்றால் பயம் ஏனென்றால் தடை செய்யப்பட்டது, அது செய்யப்பட்டது, இது தடை செய்யப்பட்டதுன்னா நீ ஏன் வார, உன்னை ஒருத்தரும் கருதம் போட்டு கூப்பிடுற நடத்தட்டு, உனக்குத்தான் நீங்க வெளிநாட்டுல இவ்வளவோ நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, வேற இறுதி என்ற பாட்டி இருக்குது, பாவிக்கு இருக்குது, தைப்பொங்கல் வந்தா அமைச்சர்மாரோட படம் எடுக்கலாம், பொங்கி போடலாம், அமைச்சருக்கு வேட்டியை கட்டலாம், படம் எடுத்து போடலாம், எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் போராட்டம் இல்லை. போராட்டம் கடினமானது. அது ஈரானை பார்த்தா தெரியும், காசாவை பார்த்தா தெரியும், லெபனானை பார்த்தால் தெரியும். ஏன் ஜனநாயக போராட்டம் கூட கடினமானது. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த அந்த தேர்தல் கூட ஒரு போர்க்களம் தான். இன்று வரையும் அந்த முதலமைச்சராக பதவி ஏற்காத நிலை கூட ஒரு போர்க்களம் தான், ஜனநாயக ரீதியாக ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்களா? ஜனநாயக வழியில் நான் கேட்கிறேன், ஜனநாயக வழியில் கூட ஒரு களத்தை நீங்கள் எதிர்கொண்டீர்களா? இல்லை. அப்ப அது இன்றைய அந்த 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 இளைஞர்களை கூட சீரழித்திருக்கிறது. இன்று ஒருவர் என்னிடம் கேட்டார், அந்த இளைஞர்கள், அங்கிருக்கின்ற இளைஞர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர்கள் இப்போது அங்கு தமிழகத்தின் அரசியல் தொடர்பாக கடுமையாக மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நானும் அன்றைக்கு பார்த்தேன், அந்த தேர்தல் முடிவு வந்த ஆண்டு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கட்டவும் சாவச்சேரி தியேட்டர்ல வச்சிருக்கிறார்கள். அதாவது விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்ப நான் சொன்னேன், அதற்குரிய முழு காரணத்தையும் புலம்பெயர் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது போராட்டத்தை அழித்ததும் இன்றும் தொடர்ந்து அழித்துக் கொண்டிருப்பதும் அவர்கள்தான். நீங்கள் வெளிநாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவார் என்று நம்பினீர்களோ, நீங்கள் நம்பும் போது இந்த குழந்தைகள், இப்போது விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அப்போது 10 வயது சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்கு நஞ்சை விதைச்சீர்கள். உங்களை நம்பாதீங்கள், இன்னும் ஒரு தேசத்தை நம்புங்கள் என்று, இன்னொரு அரசியல்வாதியை நம்புங்கள் என்று. அந்த குழந்தைகள் அப்படியே வளர்ந்தவர். இன்றைக்கு அந்த குழந்தை இன்னொருவரை ஆதரிக்குது. ஆற்றப்பட ஏன் அந்த இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், தையிட்டி எடுத்தீர்கள் என்றால் தையிட்டியில் அன்று கூட காணி அளப்பதற்கு சென்றிருந்தார்கள். அங்கே ஏற்கனவே விதத்தில் ஏற்கப்பட்டது என்னென்றால், காணி அளக்க வந்தால் அந்த காணியை விடுவிப்பதற்கு மட்டும் நீங்கள் அளக்க வரலாம் என்று கேட்ட பொழுது அந்த அதிகாரி வந்து காணி அப்படி சொல்லும் பொழுது அவர் கையை எழுதி தாருங்கள், ஒரு லெட்டர் ஹெட்டில் எழுதி தாருங்கள். அவர் லெட்டர் ஹெட்டும் இல்லை, எழுதி தர முடியல. விஜய் இன்னொரு நாட்டில், இப்ப நீங்கள் கூறினால் அவர்கள் வேற நாடு, நாங்கள் வேற நாடு. இந்த நாட்டில் நடக்கின்ற விஷயத்துக்கு ஏன் எங்களுடைய தமிழ் தரப்பினர், அதுவும் ஒரு தனியாருடைய காணியில் அவர்கள் அத்துமீறி வந்து விகாரியை கட்டி இருக்கிறார் என்றால் ஏன் பெரிய ஒரு போர்க்கொடி தோற்க முடியாமல் இருக்கிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதுக்கும் நான் வருகிறேன். அந்த அவர்கள் இப்ப இளைஞர்களாக இருக்கிறவர்களில் பலர் பிறப்பதற்கு முன்னர் விடுதலை போராட்டம் முடிந்துவிட்டது, அல்லது அவர்கள் 10 வயசு 5 வயதாக இருக்கும் போது முடிந்துவிட்டது. இங்கு இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருந்தவர்கள், போராட்டத்தில் பார்த்தவர்கள், வந்தவர்கள், போராட்டத்தால் தான் இங்கு வந்து செட்டில் ஆயினவர்களும் இருக்கிறார்கள். ஒரு மீனவர்களுக்காக ஒரு இந்திய தூதரகத்தையோ ஒரு போராட்டம் பண்றீங்க, தையிட்டி மீனவர் போராட்டம், ஸ்ரீலங்கா தூதரக முற்றுகை, ஸ்ரீலங்காக்கு எதிரான பொருளாதார முற்றுகை ஏதாவது பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. அது என்னென்று சொன்னால், இவர்கள் ஒரு இப்ப அமெரிக்கா எப்படி இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு தவறான உதாரணமாக இருந்ததோ, அதே போல இந்த புலம்பெயர் மக்களும் புலம்பெயர் சமூகமும் எங்கள் போராட்டத்துக்கு ஒரு நாசம் விளைவிக்கின்ற தவறான உதாரணங்களாக மாறிவிட்டது. அது
அடுத்த தலைமுறையையும் அழிச்சு விட்டது. இனி அடுத்த தலைமுறை இதற்குள்ளால் தப்பி வர வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏதாவது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏதாவது உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு புரட்சியாகத்தான் மாற வேண்டுமே தவிர இந்த அழிவுக்கு முக்கியமாக முழு காரணத்தையும் புலம்பெயர் தேசம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் தங்கள் சுயநலங்களுக்காகவும் தங்கள் பண மாஃபியா என்று கூறுவார்கள். உழைப்பு இப்ப தமிழீழ போராட்டம் என்றது இப்ப ஒரு பிசினஸ் தானே, அந்த வியாபாரமாக அதை மாற்றி விட்டார்கள். அதன் விளைவுகள் தான் என்று நீங்கள் சொன்னது சரி. தையிட்டி போராட்டத்தில் ஒரு 10 பேரை கூட காண முடியாது. 10 பேரை கூட நீங்கள் அங்கு அந்த அபியான போராட்டம், ஏன் காணாமல் போனோர் போராட்டத்தை பாருங்கள். சரி, காணாமல் போனோர் போராட்டம் இதற்கெல்லாம் ராஜதந்திர ரீதியாக அதனை ஒருங்கிணைப்பதற்கெல்லாம் எவ்வளவோ செலவாகும். நீங்கள் அதற்கறியாத பொறுப்பேற்றீர்களா, செய்தீர்களா? இல்லை. இங்குள்ள அரசியல், இங்க பிரித்தானியாவில் கூட தேர்தல் நடக்கும் போது அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் வாரி இறைக்கிறது போல, அல்லது வெவ்வேறு நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கு வாரி இறைக்கிறது போல உங்கள் சொந்த மக்களுக்கு ஏதாவது செய்தீர்களா? அரசியலுக்காக நான் கூறுவேன். ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கறத மாட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கறத நான் கூறுவேன். அரசியலுக்காகவும் அந்த மக்களுடைய நீதிக்காகவும் ஏதாவது செய்தீர்களா? இல்லை. இன்று வரையிலும் அதற்காக யாரும் இறங்கியதும் இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த போராட்டம் நிற்கின்றது. வரலாறு மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு போகின்றது. வரலாறு மாற்றப்பட்டு கொண்டும் வருகின்றது. வரலாற்றை துளைத்த இனம் கூறியது போல வரலாறு எனது வழிகாட்டி என்பது. வழிகாட்டி என்ற வரலாறு தவறாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் சரியான இடத்துக்கு போக மாட்டோம். நன்றி தரிசகளே. நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் கூறுவது போல் போராடிய இனம், இவ்வளவு திட்டங்கள் கட்டமைப்புகளோடு போராடிய இனம் சின்ன பின்னமாக இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. மாஸ்டர், தாயகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக விசாரணை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரையில் 256க்கும் மேற்பட்ட உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுடைய அடையாளம் இனி எரித்துவிட்டு சாம்பலாக கொண்டு வந்து போட்ட, இன்னொரு இடத்துல எரித்துவிட்டு சாம்பலாக கொண்டு வந்து போட்ட அந்த அடையாளங்களும் கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். செம்மணி விவகாரம் தொடங்கும் பொழுது அணையா விளக்கன்றொன்றை தொடங்கினார்கள். அதற்கு ஊடகத்துக்கு முன்னால் நின்று விசில் அடித்தவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் எல்லோரும் தங்களுடைய ஒரு போராட்டமாக தாங்கள் ஆரம்பித்தது போல் காட்டினார்கள். இதுவரையில் எத்தனை தமிழ் தரப்பினர்கள் இது சர்வதேசமயப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள்? நீங்கள் கூறுகள் ஆரம்பத்தில் அரசற்ற இனமாக இருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகளே, இது யார் பொருட்படுத்தி நடத்த போகிறார்கள்? இனி கேப்பா புலவு மக்களை பாருங்கள், காணியை இழந்துவிட்டு வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலும் கூட போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். யார் இதுக்கு பொறுப்பு கூற போகிறார்கள்? எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் மறந்துவிட்டு ஒரு இனமாக வாழ வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டதா? மறப்பது என்பது எப்பொழுது நீதி நிலைநாட்டப்படுகின்றதோ அந்த பின்னணியில் தான் ஒரு வரலாற்றை இருந்து மக்கள் தூரப்போகின்ற நடக்கும். நீதி நிலைநாட்டாத வரை அந்த வரலாறு தான் அவர்களுக்கான நீதிக்கான தூண்டுதலாக இருக்கும். அந்த நேரத்துல வரலாற்றை மறப்பது என்பது மக்களுக்கான எதிர்காலத்தை இருள வைக்கின்ற ஒன்றாக அமையும். பாருங்க, மக்களே வெளிப்படுத்துகிறார்கள் எப்படி செய்வது என்பதை. இப்ப மயிலட்டியில இந்த மேடை அண்டைக்கு நடந்த போராட்டத்துல எமது பாரம்பரிய காணியில் இருந்த சமய மற்றும் சமூக கலாச்சாரத்தை இராணுவம் முற்றாக அளித்துள்ளது என்று சொல்லி பேசத் தொடங்கின ஒரு தாய், எங்கள் மரங்களில் உள்ள தேங்காய்களை பறித்து எங்களுக்கு விலை பேசுகிறீர்கள், எங்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டு பௌத்த விகாரங்களை கட்டியிருக்கிறார்கள், எங்கள் முருகன் கோயில், எங்கள் பிள்ளையார் கோயில், எங்கள் மாதா தேவாலயம் இவை இருந்த இடங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விட்டன. அப்படி என்றால் நாம் எங்கே இருப்பது? எங்களுக்குள்ள வருமானம் என்ன? எங்களின் தோட்டங்களில் இருந்த தென்னை மரங்கள் மாமரங்கள் மூலமே எங்களுக்கு வருமானம் கிடைத்தது. நீங்கள் ஒரு இராணுவப்படியாக எங்கள் காணிகளை பிடித்து எங்களது காணிகளில் வலுக்கட்டாயமாக தங்கி மிகவும் பெருமையாக இருக்கின்றீர்கள். நாங்கள் எங்கே போவது? நாங்கள் வேறு நாட்டுக்காக போவது? எங்கள் காணிகளை எங்களுக்கு தாருங்கள்,
பாருங்கள், எங்களது பெற்றோர் நமக்கு உரிமையாக்கி தந்த காணிகள் அவை இராணுவத்துக்கு சொந்தமானவை அல்ல, இலங்கை இராணுவத்துக்கு சொந்தமானவையே அல்ல. அவை இலங்கை மக்களின் காணிகள், மக்களின் கோவில்கள். வாழ்வின் இறுதிக்காலத்திலாவது சுதந்திரமாக மூச்சுடுவதற்கு எங்களது பாரம்பரிய காணிகளை விடுவியுங்கள். முன்பு எங்கள் மாதா கோயிலின் மணியோசை பலாலியிலிருந்து கடற்கரை ஒரு வரை கேட்கும். இன்று அந்த தேவாலயத்தை அடக்கி வைத்திருந்தீர்கள். எங்கள் பிள்ளையார் கோவிலில் முள்சிலைகளை அமைத்திருக்கிறீர்கள். அனைத்தையும் பிடித்துக் கொண்டு நீங்கள் இராணுவ அடக்குமுறை மூலம் எங்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அடக்கப்பட்டவர்களை அடக்கி முடித்தாயிட்டு இப்போது இந்த வயதான காலத்தில் எங்களை அடக்க பார்க்கிறீர்கள். நமக்கு இருக்க இடமில்லை, உட்கார ஒரு வீடு இல்லை, வீட்டு வாடகை 10,000 20,000 அப்படி இருக்க எங்களுக்கு வசதி இல்லை, எமது காணிகளை விடுவீங்கள். பாருங்கள், இதில் ஒரு 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 ரியாலிட்டி, அதாவது யதார்த்தத்தன்மை இருக்கிறதா, அல்ல இதுல ஏதாவது ஒரு சொல்லாவது சரி, இதுல ஒரு சோடிக்கப்பட்ட சொல்லு அல்லது உண்மைக்கு புறம்பான சொல்லி இருக்குதா? எது உண்மையோ அதை நீங்கள் பேசினீர்கள் என்றால் அதுதான் வரலாறாக வரும், அதுதான் மற்ற மக்களோட தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் என்னென்றால் உங்களோட கட்சிக்கோ உங்களோட அமைப்புக்கோ உங்களுடைய இயக்கத்துக்கோ குரல் கொடுக்கின்றீர்களே தவிர மக்களுக்கான குரலாக இல்லை என்பது இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. மக்களுக்கான குரல் என்பது இப்ப இவருடைய இந்த சபையை எத்தனை பேர் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு பாரப்படுத்துகிறீர்கள்? இல்லை, அதான் இருக்கிற பிரச்சனை. இப்ப தமிழகத்தை எடுத்தீங்கன்னா, தமிழகத்துல இன்றைக்கு ஏற்பட்ட நிலை 2012ஆம் ஆண்டுல ஆம் ஆத்மி கட்சி கட்சியை கெஜ்ரிவால் தொடங்கிய பொழுது அடுத்த வருஷமே 2013ஆம் ஆண்டுல டெல்லி சட்டசபையில ஒரு தேர்தலில் போட்டிட்டு வென்றார். ஆனா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நேரத்துல கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு செய்தார். அவர் இதோட இனத்தோட காங்கிரஸோட சேர்ந்து நினைக்கணும், காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைத்தார். ஆனா ஜனலோக்பால் மசோதா வந்த பொழுது 49 நாள்லேயே காங்கிரஸுக்கும் அவருக்கும் இடையில முரண்பாடு வந்த உடனே அவர் ஆட்சியை ராஜினாமா செய்தார். ஆனால் அடுத்த முறை உடனடியாக தேர்தல் நடந்த பொழுது முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிக தொகுதிகள், 70 தொகுதிகளில் 87 தொகுதியில் 70 தொகுதிகளை கைப்பற்றி வந்தார். இப்பொழுது விஜய் கூட யாரும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், நிபந்தனையுடன் ஆதரவு கரம் நீட்ட வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களுக்கு கூறியதாக தகவல் இருக்கிறது. ஆன காரணத்தினால்தான் காங்கிரஸ் கூட வேறு எந்த நிபந்தனையும் போடாமல் என்ன செய்தார்கள் சொன்னால், மதசார்பற்ற முறையில் நடந்து கொள்ளுங்கோ, மதசார்புள்ள கட்சிகளோட சேராதீங்கள் என்று பொதுப்படையான நிபந்தனையைத்தான் வைத்தார்கள். ஆனால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எதையுமே சொல்ல. இதுதான் இப்பொழுது அரசு கூறிய அந்த சட் ஜெனரேஷனுடைய தன்மை. சட் ஜெனரேஷனுடைய தன்மை என்னென்றால், எது இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறோ அதை பற்றி தான் பேசுவார்கள், அதற்கான தீர்வை தான் தேடுவார்கள். அதாலதான் இப்ப இங்க இருக்கிற ஜெனரேஷன் கேப் கூட, அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற பரம்பரை இடைவெளி கூட கூடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், பல இங்க இருக்கிற பிள்ளைகள் தாய் தந்தையரை அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு உதவினார்கள் என்று சொல்லி நன்றியோட பார்க்கிறதே தவிர தாய் தந்தையர் சொல்வதை கேட்டு நடக்கிற நிலையில் இல்லை என்ற அவர்களுடைய அறிவுத்தளத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொல்வது அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது, சில வேளை சிரிப்பாக கூட இருக்கிறது அவர்களுக்கு. அதான் பிரச்சனை. அப்ப என்ன பிரச்சனைன்றா, இன்றைக்கு அரசு வடிவா சொன்னார், இன்றைக்கு சட் ஜெனரேஷனுடைய தாக்கம் இந்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை செய்கிறது. கவர்னர் காலத்தை இழுத்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் கட்டாயம் குழப்பம் வரும், அதுக்கேற்ற மாதிரி படைகளை எல்லா இடத்துல நிலெடுக்க சொல்லி சொல்கிறாரு. அந்த சட் ஜெனரேஷனுக்கு பயப்படுகிறார். ஆனால் எங்களுக்குள் சட் ஜெனரேஷன் செயற்படுறதுக்கான இந்த தன்மை இருக்கிறது. சட் ஜெனரேஷன் எங்க செயற்பட விட்டுருக்கிறோம். சட் ஜெனரேஷன்ல இருந்து அவர்களுடைய பின்னணியில் ஆலோசனை செயற்படுறோமா அதான் பிரச்சனை. யார் பங்கேற்க வேண்டுமோ, யார் செயற்பட வேண்டுமோ அவர்கள் இல்லாத ஒரு உலகத்துல எல்லாரும் வாழ்றோம். நாங்கள் கூட இந்த இடத்துல இருந்து உண்மையில பேசக்கூடாது. உண்மையில இளமாக்கள் வருவார்களா இருந்தால் இளமாக்களை நாங்கள் அவர்களோட சேர்ந்து அவர்கள் நெறிப்படுத்த வேண்டுமே தவிர நாங்கள் பேசக்கூடாது. நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய சொல்லு கூட சில வேளையில எங்களுடைய வயது காரணமாக தடுமாறக்கூடும். இல்லைன்னு சொல்லவில்லை, அது இயற்கை. சரியா? அன்றைக்கு இருந்த முகக்கவர்ச்சியோ அன்றைக்கு இருந்த ஆளுமையோட எங்களுக்கு இருக்காது, அது உடல் இயற்கை. ஆனா இளையவர்கள் பங்கு பெற்ற மறுக்கிற காரணத்தினால்தான் இந்த சிக்கல் நிலை வருகிறது. இதான் அங்கேயும் வச்சு கொண்டிருக்கீங்க. தமிழரசு கட்சியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லாருமே 60 வயசு கடந்தவர்கள், 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஓய்வுற காலம். அப்ப ஓய்வு பெறவர்கள் தானே இங்க இந்தியாவிலும் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கல
எனக்கு உண்மை சிரிப்பு வந்துட்டு என்னென்னா, இன்றைக்கு பல கட்சிகளோட ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துல இருந்ததுல கிட்டத்தட்ட முக்காவாசி பேருக்கு தலை நிறைச்ச நிலையெல்லாம் இருக்கணும். ஆனா அங்க அங்க முன்னுக்கு துள்ளி கொண்டு நிற்கிறது, துள்ளலுக்கு நிற்கிறது விடலை பருவத்தில் இருக்கிற துள்ளல் வழிகள் இருக்கிறது. அப்ப இதை போய் சொல்லுவாங்க சினிமா பிரச்சனை. ஏன் சினிமா ஒதுக்குறீங்க? சினிமாக்குள்ள நீங்க இதுதான் கார்ல் மார்க்ஸ் மிகப்பெரிய தத்துவம். அதாவது மனித வாழ்க்கை கூடிய அத்தனையும் மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். சமயமும் மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், பாலியலும் மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், விளையாட்டும் மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், சமையலும் மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், எல்லாமே மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் சொல்கின்றார்களே தவிர அரசியல் தனியை மீள் உற்பத்தி செய்ய சொல்லல. இந்த அரசியல் சமூகத்தினுடைய விளைவு, அரசியல் பொருளாதாரத்தினுடைய விளைவு. சமூகமும் பொருளாதாரமும் நிலப்படாத இடத்துல அரசியல் நிலப்பட முடியாது. அரசியல் எங்க இருந்து வருகுது? சமூகத்திலிருந்து தானே வருகுது. அரசியலை கட்டமைக்கிறது பொருளாதாரம் இல்லை. அமெரிக்காவோட பொருளாதாரம் விழுந்தாலும் உண்மையில சில வேளையில அமெரிக்க அரசு தலைவர் பார்க்கல பரிதாபமா கூட இருக்கிறது. அவற்றை பிரச்சனை என்றால் அமெரிக்காவோட உயிர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை அமெரிக்கா பெரிதாக்குறேன் என்று அதை கட்டியல் பிறகு முற்படுறேன். ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் சொல்லி இந்த கப்பல்களை நகர்த்துறதுக்கு கார்டியன் பத்திரிகையில ஒரு நகைச்சுவை கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அது ஒரு ஒரு WWW அரங்கத்துல அவரே கைக்கு கிளவுஸ்களை போட்டுக்கொண்டு அவரே நின்று கொண்டு அவரே சொல்றார் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் அடிக்கிறேன். பார்வையாளர் ஒருவரும் இல்லை, எதிர மோதுறதுக்கு ஒருவரும் இல்லை, அவரே சொல்லி போட்டு ஹோல்டுன்னு சொல்லி அவரே நிப்பாட்டுறார். சரியா? அப்ப இந்த விளையாட்டு நாங்களும் செய்கிறோம். உங்களை நேரடியாக எதிர்க்கிறதுக்குரிய இளம் சமுதாயம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் வயசு போன சமுதாயத்தை நீங்கள் பல வகையால இலகுவாக நீங்கள் மேற்கொள்ளலாம். அது நடந்து கொண்டிருக்குது. அதை விட்டு போட்டு தயவு செய்து இந்த மே மாதத்துல இருந்தாலும் இந்த மாதத்துல இளையவர்களாத்தான் தேசிய தலைவர்கள் வெளிக்கிட்டாரே தவிர தேசிய தலைவர் 65 வயசுல நாட்டுக்கு வழிகாட்ட வேற இல்லை. சரியா? அது மாத்திர தேசிய தலைவர் அந்த காலத்துல நாங்கள் ஆசிரியர்களாக இருந்த நாங்கள் அவர்கள் மாணவர்களைத்தான் தேடி காய்ச்சாலே தவிர ஆசிரியர்களை காணிக்கல கூட நீங்கள் உங்கள் தொழில் நிலையில் நின்று கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் கேட்டார்களே வயது போனவர்களையும் அவர் உள்ளுக்கு எடுக்கவே இல்லை. என்ற வயது உள்ளுக்கு போனால் வேற சொன்னார், பயத்தை பற்றி சொன்னார். பயம் யாருக்கு வேறும்? வயசு போனவர்களுக்கு தான் வேறும். இளமையில இருக்கிறவனுக்கு எதிர வர்றதை எப்படி சமாளிக்கலாம் என்ற ஒரு மன உறுதியும் ஒரு செயற்பாட்டு தன்மையும் வேறும். ஆனால் வயது போனவர்கள் கட்டாயம் வேறும். ஒன்றும் செய்ய முடியாது, அது இருக்க வேண்டிய தன்மை. அதனால நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், இந்த மாதத்தில் என்றாலும் தேசிய விடுதலை இயக்கம் தன்னுடைய பேரை மாற்றின மாதம் தான். ஆனா அந்த பேரை மாற்றுகின்ற பொழுது இளையவர்கள் தான் மேலெழும்பி வந்தார்களே தவிர அந்த பெயர் மாற்றத்தின் பொழுது இயங்க இல்லாம இருந்த சமுதாயம் அப்படியே வெளியே போனதான் வரலாறு. சரியா? ஆகவே நீங்கள் இளையவர்களுக்கான ஒரு தன்மையை கொண்டு வர ஊடகத்தை பலப்படுத்தணும். இன்றைக்கு ஊடகம் தான் இல்லாம இருக்குது. அதை விட இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தான் இன்றைக்கு சகலமாக இருக்கு. இன்றைக்கு எந்த இளையவர் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவுக்குலாம் இதே அறியல. ஆனா செயற்கை நுண்ணறிவுக்குள்ள எங்களுடைய இந்த மே மாத கால வரலாற்றை கூட போடுறதுக்கு என்ன செய்திருக்கிறான்? யாரோ போட்டுதான் செயற்கை நுண்ணறிவுல வருகுது. அவன் போட்டுட்டான்னு கத்திரமே தவிர ஏன் உங்களால போட இல்லாம இருந்தது? அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் இதுல என்னத்துல கூகுளோட தலைமை பொறுப்பே ஒரு தமிழர்கிட்ட இருக்கு. அவரோட கூட நீங்க காட்சி பேசி வரலாறா போட முடியாது. அதான் அங்க இருக்க பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மரபு மாதத்தை பற்றி கதைச்சவே இந்த மாதத்தை தான் மரபு மாதமா கொண்டாடணும். எந்த மாதத்தை? ஜூலை மாதத்தை தான் நீங்க மரபு மாதமா கொண்டாட வேணும். அந்த ஜூலை மாதத்தெல்லாம் நாங்கள் அப்ப இருந்த ஆடி இனழிப்பால தான் உலகம் முழுக்க நாங்கள் பரவினோம். அப்ப ஏன் வந்தது என்றதை சொல்ற மாசம் தான் மரபு மாதம். வந்ததுக்கான காரணத்தை சொல்லி நாங்கள் அங்க என்னென்ன சிறப்போடும் இருந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதான். அது தொழில்நுட்ப சிறப்பாகவும் இருக்க வேண்டும், வர்த்தக சிறப்பாகவும் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப சிறப்பும் வர்த்தக சிறப்பும் தான் இன்றைக்கு வறுமையை தவிர நாங்கள் கம்பராமாயணத்தை பாடினோம். நாங்கள் சரி கம்பராமாயணமாவது வைணவ தமிழ் இலக்கியமா வந்தது. அதை விட்டு போட்டு மகாபாரதத்தை பாடினோம், வால்மீகி ராமாயணத்தை பாடினோம், காளிதாசனை பாடினோம்னு சொல்லி பாடிக்கொண்டிருந்தால் ஏன் இங்க விக்டோரியா மகாராணி தமிழ் மக்களுடைய கலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாடகத்தை தனக்கு முன்னால் அரங்கேற்ற சொல்லி கேட்ட பொழுது அப்பொழுது இருந்த முத்துக்குமாரசாமி என்ன செய்தார்? ஹரிச்சந்திரன் நாடகத்தை கொண்டு அரங்கேற்றினார். ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் என்னையா தொடர்பு?
இல்ல அவர் கேட்கிற உங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வெளியேற்ற ஒரு நாடகத்தை கொண்டு வந்து அரங்கேற்றுங்கன்னு கேட்டாரு. மகாராணிக்கு முன்னால் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. ஹரிச்சந்திரன் நாடகத்தை கொண்டு அரங்கேற்றுறீங்க. ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் கேள்வி. மகாபாரதத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு? வால்மீகி ராமாயணத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன? கம்பன் வந்து அந்த வால்மீகி ராமாயணத்தை பட்டாத பாடுபட்டு தமிழ் மயப்படுத்தினவா. அவனுக்கு தெரியும் அப்படியே வச்சுக்கொண்டு செய்யலாது என்று. வில்லிபுத்தூர் வந்து மகாபாரதத்தை படாத பாடுபட்டு தமிழ் மயப்படுத்தினவங்க. சரி, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப இருக்கிற மக்களுடைய வரலாறுகளை கொண்டு வாங்குவோம், நேற்றுக்கு நடந்த என்றதை கொண்டு வாங்குவோம். அதில் இல்லை. இதில் நாங்க ஏன் சொல்றோம்னு சொன்னால், இளையவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு தான் இளையவருக்கு விருப்பமானது. இளையவர் வந்து ஃபுட்பாலுக்கு மேலே விருப்பம். அதை மையமா வச்சு இப்ப சில ஈழத்தமிழ் மக்களுக்கான கிளப்புகளை உருவாக்கி வந்தீங்க. ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது, இல்லைன்னு நாங்க சொல்லல. ஏன் அதுல அவர்களுக்கு ஆர்வம் இருக்குது, போய் வளர்றார்கள். அப்படி இசைக்குழுக்களை உண்டாக்குங்க. இப்போ வந்து ஜூலை 17 ILC வந்து இசைக்கு மேல ஆர்வம் காட்டி எதற்காக வேண்டிய அந்த இளையவர்களுக்கான அந்த நிகழ்ச்சியை நடத்துது சொன்னா, அவர்களுக்கானது அவர்களுக்கு கொடுங்க. இனி அங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து இசை நிகழ்ச்சியை வச்சுட்டு 65 வயசுக்காரர் வந்து சாஸ்திரிய சங்கீதத்தை பாடுவீங்க. அது என்ன பிரயோசனம்? தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. யாருக்கும் எதிராக கதைக்கையில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கான உரிமை இருக்குது. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், அறிவு எல்லாருக்கும் பொதுவானது. அறிவோட சேர்த்து விடாதீங்க. படிப்பு வித்தியாசம். படிப்பு வந்து அந்த நாட்டில் பொருளாதார கட்டமைப்பாக உருவாக்குறதுக்கு, அந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு படிப்பு தேவை. அது வேற. அப்படி அது புறம் சார்ந்த விஷயம். அறிவு பகுத்தறிவு ஒன்றுதான் இருக்கு மனிதனுக்கு. அந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய முறையில இந்த மனிதனுக்கு நீங்க சிந்தனையை கொடுத்தீங்கன்றாலும் பகுத்தறிவு வேலை செய்யும், சரியான முறையில் சிந்திப்பான் என்பதன் அடிப்படையான உண்மை. உங்களுடைய கருத்துக்கு நன்றி அரசோகளே. நிறைவாக இப்ப நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய இனம் போராட்ட காரணத்தினால் இங்கே வந்திருந்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, நீங்கள் கூறினீர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த அமைப்புகள் செயல்பாட்டாளர்களுடைய திறமை இல்லாமல் எப்படி அதை செய்வது என்ற அந்த விடயங்களை கூட நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டும் பொழுது, தமிழர் தாயகத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததியினர்கள் இந்த விடயங்களை புரிந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றால், புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்து என்ன விடயத்தை செய்தாலும் அதனால் என்ன பலன் அளிக்க போகிறது? தமிழர் தாயகத்தில் நீங்கள் வடக்கு கிழக்கு எடுத்தீர்கள் என்றால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் வெளிநாடுகள் இருந்து நீங்கள் என்னத்தை செய்தாலும் என்ன பிரயோசனம்? அது யாருக்காக செய்ய போகிறேன்? உண்மைதான். என்று சொன்னால், நான் இதை பல தடவைகள், நினைக்க 15-20 தடவைகள் சொல்லிவிட்டேன். அமெரிக்க தூதுவர் கூறிய கருத்து, நீங்கள் அபிவிருத்தி செய்யும் போது கூட அதில் ஒரு அரசியலை வைத்து செய்யுங்கள், அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் ஏன் அப்படி கூறுகிறார் என்றால், உங்கள் இனத்தை உயர்த்துவதற்கு அது தேவை என்றுதான் கூறுகிறார். நீங்கள் ஒரே அடியாக அனைத்து நாடுகள் அதை செய்ய வேண்டாம் என்றது, இதை செய்ய வேண்டாம் என்றது சொன்ன மாதிரி, இப்போ மாஸ்டர் சொன்னது போல ஹரிச்சந்திரன் நாடகத்தை அரங்கேற்றினது போல ஹரிச்சந்திரனாக மாறி அரங்கேற்றுறது இல்லை. அப்படி மாறினா நீங்கள் மாறிட்டு போங்க. அதுக்கும் போராட்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அரசியலுக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் சொல்ல தேவையில்லை, மாஸ்டர்கிட்ட கிட்ட சொல்லுவேன். ஹரிச்சந்திரனுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. அப்ப அரசியல் என்பது, இப்ப அந்த காலத்துல கூட இயக்கம் வளர்ந்த போது, இயக்கம் என்றால் யார் என்று தெரியாது. ஒரு சில இடத்தில் கந்தர் மடத்தில் சுட்டு விட்டு போனார்கள், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு பிறகுதான் தெளிவண்ண வாரார். ஒவ்வொரு கோயில்கள், ஒவ்வொரு சேர்ச்சுகள்ல பின்னேறம் வழியே 6 மணிக்கு பிறகு ஒரு அந்த இளைஞர்கள் எல்லோரும் கூடுவார்கள். மணலுக்குள்ள இருந்தால் கதைப்போம், அந்த அரசியல் கதைப்போம், இந்த அரசியல் கதைப்போம், ஒரு விளக்கம். ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் இராணுவ சுற்றி வளைப்பு நடக்கும் 84கள்ல. அப்ப இங்க இந்த பகுதியில சுற்றி வளைக்கிறாங்க என்றால், இந்தியத்தை இளைஞர்கள் எல்லாம் அடுத்த கிராமத்துக்கு போடும். அந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க ஒவ்வொரு எல்லாரும் கூடியிருந்து இதுதான் கதைக்கிறது, இது கதைப்போம். அப்படி நீங்கள் இப்ப எங்க கதைக்கிறீங்கள்? அதுக்குரிய அதை கதைப்பதற்கு ஒரு செட்டப் வேணும். இது கோவிட்டுக்கு முதல் நாங்கள் ஒரு யோசித்தோம், கிராமமாக ஒரு கட்டி எழுப்போம். ஆர் செய்தீர்கள்? அதுக்குரிய நிதி வளத்தையோ, அதுக்குரிய ஒருங்கிணைப்பையோ, சரி, அதுக்குரிய உதவிகளையோ நான் பல தடவைகள் கூறிவிட்டேன். அபிவிருத்தி என்று சொன்னால் நீங்கள் எந்த நாடுகளிடமும் போய் கை கேட்கலாம், எந்த அமைப்புகளும் உதவி செய்யும், அது அவங்களோட சட்டம். அரசியலுக்கு என்று சொன்னால் இல்லை. ஆனால் பணம் இல்லாமல் அரசியல் நகராது இங்க. அல்லது எல்லா கட்சிகளும் டொனேஷன் வாங்குவது உங்களுக்கு தெரியும்.
பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் கட்சிகளுக்கு பின்னால் நிற்பதும் கட்சிகளுக்கு கொடுப்பதும் வாங்குவதும் எல்லோரும் உலகறிந்த விடயம். அது இந்தியாவிலும் சரிதான், அமெரிக்காவிலும் சரிதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப உங்கள் படம் அங்கு நீங்கள் எங்கேயோ இருக்கிற வேறொரு நாட்டின் அரசியல் கட்சிக்கு அரசியல் செய்ய கொடுக்குறீங்களா? உங்கள் தேசத்துல என்ன அரசியல் செய்தீர்கள்? உங்கள் தேசத்துல நீங்கள் என்ன அரசியல் செய்தீர்கள்? ஒரு கொஞ்சம் அதுவும் இந்த பொது வேட்பாளர் என்ற பிரச்சனை இருக்கு. அதுல எவ்வளவோ பாடுபட்டு ஒரு சொற்ப நிதி, ஒரு துளி, ஆனால் எவ்வளவு வெற்றியை தந்தது. 2,25,000 வாக்கு. அதுக்கு அனுப்பினதுக்கு படாத பாடுபட்டார்கள். ஒரு 3,000 பவுண்ட் சேர்க்கிறதுக்கு படாத பாடுபட்டார்கள். இன்று கூறுகிறார்கள் தமிழகத்தில் இடம்பெற்ற தேர்தலுக்கு பெர்மிங்கத்தில் மட்டும் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல 25,000 பவுண்ட்ஸ், யூகேல இருந்து போனது 3,5 லட்சம் பவுண்ட்ஸ், சுவிஸ்ல இருந்து போனது 2 லட்சம் பிராங்க், பிரான்ஸ்ல இருந்து போனது, ஆஸ்திரேலியாவில இருந்து போனது, கனடாவில இருந்து கூட்டி பாருங்க. உங்கள் இனமாக பிச்சை இருக்குது. உங்கள் இனத்துல அந்த அந்த இளைஞர்கள் எல்லோரும் அரசியல் என்னன்னு தெரியாம தெரிகிறார்கள். உங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இதை செய்கிறீர்கள் அல்லவோ, நீங்கள் செய்துட்டு போங்க. ஆனால் வரலாறு ஒருவரையும் மன்னிக்காது. காலம் அப்படித்தான். காலம் கடுமையான தண்டனையை வழங்கும். அதை இதுக்கு மேல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் வேண்டுமென்று செய்கிறீர்களோ அல்லது இந்த பண மாஃபியாக்களிடம் மாட்டுப்பட்டு நீங்கள் நிற்கிறீர்களோ அல்லது வெவ்வேறு புலனாய்வுத்துறையால் நீங்கள் இயக்கப்படுகிறீர்களோ, எதையும் நாங்கள் அறிய மாட்டோமே என்று சொன்னால், ஒரு இனம் தப்பி பிழைப்பதற்கு அதற்கு ஒரு புலனாய்வுத்துறை வேணும். எங்களிடம் அதுவும் இல்லை. புலனாய்வுத்துறை என்றால் நீங்க யோசிக்கப்படாது, படைத்துறை என்று. நிதியிலும் புலனாய்வுத்துறை இருக்கு, அரசியலும் புலனாய்வுத்துறை இருக்கு, பத்திரிகை துறையிலும் புலனாய்வு அரசியல் என்று பல பத்திரிகை என்று இருக்கு, எல்லாத்திலும் இருக்கு. ஏனென்று சொன்னால் எதிரி என்ன நினைக்கிறார், எங்களுக்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்கள் பின்னப்படுகின்றன என்பதை கண்டறிவதற்கு. அது ஒன்றுமே இல்லாமல் நிராயுத பாணியா யாரும் ஏமாற்றி விட்டு போவது, அந்த ஒரு ஏமாற்றத்தின் விளைவுதான் இது. நீங்கள் இருவரும் கூறியது காலாகாலமாக தொடர்ந்து தவறிழைத்தது தமிழர்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து மற்றவர்களில் அவர்களின் மீது விரலை காட்டி அவர்களைத்தான் நாங்கள் குறை கூறி தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான். உதாரணமா தேசிய மக்கள் சக்தி கன விஷயங்களை தாங்கள் அதாவது ஊழல் விஷயம், போதைப்பொருள் விஷயம், பாதாள குழு விஷயம், இப்படி கன விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். நல்ல விஷயம். ஆனா அதே தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாண அரசு, வன்னியரசு நிலப்பிறப்பு அவர்களுடைய ஒரு வசனம் சொல்லுதா? அந்த ஒரு வசனத்தை சொல்வார்களா இருந்தால் உண்மையான சோசியலிச பாதையில இருந்து கருத்து என்னன்னு சொன்னால், பண்டாரநாயக்கா இங்க கேம்பிரிட்ஜ்ல படிச்சுட்டு சோசியலிஸ்டாக இங்க வந்த பொழுது சொன்ன முதலாவது வார்த்தையை யாழ்ப்பாண ரட்டசபாவை, கண்டி ரட்டசபாவை, கோல் ரட்டசபாவை என்று கோட்டை அரசு, கண்டி அரசு, யாழ்ப்பாண அரசு, 3 அரசு இருந்தது. அந்த 3 அரசுக்குமான நிலப்பரப்புகள் அவர்களுக்கு தான் சொந்தம் கொண்டு வந்தார். அப்ப நீ சரி ஒரு சோசியலிச தன்மையை கதைக்கிறீங்க, நீங்கள் தப்புறதுக்கு பண்டாரநாயக்கா முன் வச்சு சொல்லுங்க. இது ஜாப்பானிய ரட்டசபாக யாழ்ப்பாண மக்கள் பார்க்கட்டும் யாழ்ப்பாணம் என்ன, கண்டி மக்கள் பார்க்கட்டும் கண்டி என்ன, கோட்டை மக்கள் பார்க்கட்டும் கோட்டை என்ன, அவரவர்கள் நிலப்பரப்பு அவர்கள்ட்ட கொடுங்க பார்ப்போம், எப்படி இலங்கையினுடைய வளர்ச்சி வருதுன்னு பார்ப்போம். அப்படி சீனியம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் கூட நாங்கள் இந்த நாடக கணக்க பேசுறதுக்கு நேரம் இல்லை. இங்கேயும் கூட தமிழக தேர்தல் மாற்றத்தை விரும்புகிறது இளைய சமுதாயம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி தான் எங்களோட இளைய சமுதாயம் மாற்றத்தை விரும்புகிறது எல்லாத்திலும். மொழியில இலக்கணத்தை தூக்கி பிடிச்சுக்கொண்டு டான்ஸ் ஆடுவோம். இலக்கணத்தை தூக்கி பிடிச்சுக்கொண்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை இலக்கணம், இலக்கியம் கண்டதுக்கு தான் இலக்கணம். அப்ப அவனை இலக்கியத்தோட வாழ வைக்கணும். நான் பேச ஒரு நேரம் போது நான் சொல்றேன் என்னண்டா, தயவு செய்து அந்த வயசுக்குரியவர்கள் அந்த வயசுக்குரிய தன்மையோட வாழ விடுங்க. அதே நேரத்தில் இந்த அறிவார்ந்த சமுதாயத்தையும் ஊடகத்தையும் வணிக சமுதாயத்தையும் இணைக்கிறதுக்கான ஒரு தன்மையை பாருங்க. அப்படி இணைச்சிங்கன்றதான் விவசாயிகளும் தொழிலாளர்களும் மீனவர்களும் அதன் பின்னணியில இயங்குறதுக்கான தன்மை வரும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தமிழர்கள் தங்களுடைய தவறுகளை தாங்களாகவே திருத்த வேண்டும். அதனூடாக ஒரு பயன்படுத்துங்க. இந்த மே மாதத்தையும் ஜூலை மாதத்தையும் பயன்படுத்துங்க. இந்த 2 மாதத்தையும் நீங்க பயன்படுத்தினாலே போதும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவோம்.
நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கு நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசவனே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.